நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் விடாதீங்க. உங்கள் பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் பக்கத்தில் வருதா, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மேலே தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். வியாதியா, விசுவாசமாக ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அநேகர் அவரை நெருக்கிட்டு இருந்தாங்க. பிரயாணமாக போகும்போது ஒரே ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, இத்தனை பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ போய் யார் என்ன தொட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன விசுவாசமாக ஒருத்தர் தொட்டாங்க, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது, அதை நான் அறிகிறேன். தேவஜனமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது தேவனுடைய பர்மிஷனே இல்லாமல் அவற்றிருந்து வல்லமை புறப்படுது. அப்படின்னு சொன்னால் காந்தமும் இரும்பும் எப்படி ஒட்டிக்கொள்ளுமோ, உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தால் 100க்கு 100 விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய அற்புதம் இறங்கி வரும். பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், அவைகளை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்.